அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க மீலாத் பிறப்பை பற்றி பார்த்து வருகிறோம். ஆமினா அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈன்றெடுத்த அற்புத முத்து அன்னை ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா. கண்மணி நாயகத்தை அவர்கள் சுமந்த அந்த மாதத்திலே ஏதோ ஒரு குழந்தையை சுமக்கிறோம் என்ற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். பைஹகியுடைய ஒரு அறிவிப்பிலே இப்னு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்கள், ஆமினா அம்மா அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏந்திருக்கக்கூடிய காலத்தை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், மா ஷஇர்து அன்னி ஹமல்து பிஹி வலா வஜத்து சிக்லஹு கமா தஜிதுன் நிசா. ஒரு கருவை சுமந்திருக்கிறேன் என்ற எந்த விதமான ஒரு சுமையும் இல்லாமல் உணர்வும் இல்லாமலே நான் இருந்தேன். மற்ற பெண்மணிகளுக்கு எப்படி ஒரு குழந்தை உருவான ஆரம்பத்திலிருந்தே வாயில் ஒரு புளிப்பு ஏற்படும், எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரும், அவர்களால் உட்கார முடியாது, படுக்க முடியாது, சாதாரணமாக இருக்க முடியாது, அது மாதங்கள் கடக்க கடக்க வயிற்றினுடைய எடை கூட கூட அவர்களுக்கு உடலில் பல்வேறு வகையான சிரமங்கள் ஏற்படும். எந்த சிரமங்களும் ஆமினா அம்மா அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னும் தன் தாயாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்றால், ரஹ்மத்திற்கே உதாரணமான தன் தாய். கருணை என்றாலே நாம் தாயைத்தான் சொல்லுவோம், ஆனால் அந்த தாய்க்கும் கருணை காட்டினார்கள் கருவில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் எந்த விதமான வேதனையும் வலியும் தன் தாய்க்கு தரவில்லை. இப்படியாக ஆமினா அம்மா அவர்கள் கருவை சுமந்திருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள். அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஆயித் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், 9 மாதங்கள் தன் தாயாருடைய வயிற்றில் இருந்தார்கள். லா தஷ்கு வஜஅன், எந்த விதமான வலி, எனக்கு வலிக்குதுன்னு ஆமினாமா சொன்னதே கிடையாது. எந்த விதமான ஒரு கெட்ட ஸ்மெல், ஒரு கருவுற்ற பெண்ணின் மீது ஏற்படக்கூடிய எந்த விதமான வாடையும் அவர்களிடம் கிடையாது. பெண்கள், கருவுற்ற பெண்கள் என்னவெல்லாம் துன்பங்கள் துயரங்கள் அவர்களுக்கு இருக்கும், எந்த கஷ்டமும் அவர்களுக்கு இல்லை. தாய்க்கு கூட கஷ்டம் தராமல் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் நம்முடைய தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஆமினாமா சொல்வார்கள், நான் குழந்தை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருமுறை கடைசி குழந்தை பெறக்கூடிய தருணம் வரும் பொழுது, وأنا بين النوم واليقظة وأنا بين النائم واليقظة, நான் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சப்தத்தை நான் கேட்டேன். எனக்கு இப்படி சொல்லப்பட்டது, இன்னக்கி ஹமல்தி பி சய்யிதி ஹாதிஹில் உம்மா வ நபியிஹா, நீங்கள் சுமந்திருப்பது இந்த உம்மத்தினுடைய தலைவர், இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டி, நபியாக இருக்கக்கூடியவரை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். வதாலிக யௌமுல் இஸ்னைன், நீங்கள் அவரை பெற்றெடுப்பது திங்கட்கிழமையாக இருக்கும். வ ஆயத்து தாலிக்க, அற்புதமான பேரொளி பிரகாசம் ஆமினா அம்மா அவர்களின் வயிற்றிலிருந்து வெளியானது, அதுதான் அடையாளம் என்று சொல்லப்பட்டது. அந்த நபி பிறப்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் வருவதற்கு முன்னால் அவரோடு சேர்ந்து ஒரு ஒளியும் வெளியே வரும். அவர் வரும் பொழுது அவரோடு ஒரு ஒளியும் சேர்ந்து வெளியே வரும். யம்லா குசூர புஸ்ரா மின் அர்தி ஷாம், ஷாமினுடைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் அந்த ஒளியிலே பிரகாசமாக தெரியும். இப்படி சொல்லப்பட்டது அவர்கள் பெற்றெடுப்பதற்கு முன்னால். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்ட பிறகு, ஃபஇதா வலஅ ஃபஸம்மீஹி முஹம்மதா, அவருக்கு நீங்கள் முஹம்மது என்று பெயரிடுங்கள், இன்னும் சில அறிவிப்பிலே அஹ்மத் என்று பெயரிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, அவர் குழந்தை பிறந்த பிறகு, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு சொல்லப்பட்டது, குழந்தை பிறந்து விட்டால் உஈதுஹு பில் வாஹித் மின் ஷர்ரி குல்லி ஹாசித் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒருவனான அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், எல்லா விதமான
பொறாமைக்காரர்களுடைய ஹாசிதீன்களுடைய தீங்கை விட்டும் இந்த குழந்தைக்கு ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஆமினா அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்றும் அவர்களுக்கு அசரீரி மூலமாக சொல்லப்பட்டது. இப்படியாக கண்மணி நாயகத்தை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். பல அறிவிப்புகளில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிவருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரஅத் ஆமினா வஹிய ஹாமிலும் பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமினா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லப்பட்டது, இன்னக்கி ஹப்லா பி கைரில் பரியா வ சய்யிதில் ஆலமீன். உலகிலேயே மிகச் சிறந்தவரை நீங்கள் பெற்றெடுக்க போறீங்க, அகிலங்களின் தலைவரை நீங்கள் பெற்றெடுக்க போறீங்க. ஃபஇதா வலத்தீஹி ஃபஸம்மிஹி அஹ்மதா அவ் முஹம்மதா. நீங்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தால் அஹ்மத் என்று பெயர் வையுங்கள், இன்னொரு அறிவிப்பில் முஹம்மது என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லப்பட்டது. இது ஆமினா அம்மா அவர்களுக்கு நிகழ்ந்த ஒன்று. அவர்கள் ஏதோ ஒரு ஒளியை பிரகாசத்தை பார்த்ததாக சொன்னார்கள் என்பது மட்டும் கிடையாது. ஆமினா அம்மா நபி அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருந்தவர்களில் முக்கியமான 2 பேர், ஒன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் அஷ்ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, மற்றொன்று உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சொல்கிறார்கள், நான் அந்த குழந்தையை கையில் பெற்றெடுத்த பிறகு பார்த்தால் அந்த குழந்தையை கையில் எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு பேரொளி வானத்திலிருந்து அப்படியே கீழே விழுவதை போல் இருந்தது. அந்த பேரொளி என்ன செய்தது? ரஅய்து நுஜூம ததுனு ஹத்தா வனன்து அன்னஹா சதகஉ அலைய. இந்த 7 டைமென்ஷன்ல நாம சில இன்னைக்கு வீடியோ காட்சிகள் வருது. அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா அங்கே போகக்கூடிய டைனோசர் வாயை பொளக்கும் பொழுது நம்மளையே வாய்க்குள்ள அது உள்ள நுழைக்கிற மாதிரி தெரியும், நம்ம மீது அந்த கத்தி வந்து குத்துற மாதிரி தெரியும். இதெல்லாம் இன்று விஞ்ஞானத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். விஞ்ஞானத்தில் பெருமானார் பிறக்கும் பொழுது என்ன அதிசயம் நடந்தது? உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சொல்கிறார்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை நெருங்கி என் மீது விழுந்து விடுவதை போல் ஒரு பிரகாசத்தை பார்த்தேன். உண்மையிலே வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே இறங்கி வந்து என் மீது விழுவதை போல ஒரு பேரொளி அந்த இடத்திலே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாகவே இருந்தார்கள். அம்மா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சொன்னார்கள், ரஅய்னா நூரன் ஹீனல் விலாயா அவாஅலனா மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கும் மேற்கும் திசைகளெல்லாம் ஒளியால் பரவக்கூடிய அளவிற்கு ஆமினா அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது ஒளிமயமான அந்த இடமே ஒளியால் நிரம்பி விட்டதை நாங்கள் பார்த்தோம், ஒரு ஒளி வெளியே வந்ததை பார்த்தோம். எனவே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஈண்டெடுத்தது வெறும் பிள்ளை அல்ல, அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா ஈண்டெடுத்த பிரகாசமாகவே இருக்கிறார்கள். ஆமினா ஈண்டெடுத்த பேரொளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகில் ஜொலித்தார்கள். அதுதான் நாம் கொண்டாடக்கூடிய மீலாத். எனவே பெருமானாருடைய அந்த பிறப்பு என்பது மற்ற பிள்ளைகளை போன்ற பிறப்பல்ல. அவர்கள் பிறந்த நேரத்திலேயே அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒளி சிரியா ஷாமினுடைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் அதிலே காட்டிவிட்டது. இந்த நபி வந்ததன் காரணத்தினால் அத்தனை கோட்டை கொத்தளங்களும் அவர்கள் காலடிக்கு வர தயாராக இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் ஆமினா அம்மாவுடைய அந்த நூர் அன்று காட்டியது. இப்னு அப்பாஸ் செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட பெருமானாரை புகழ் பாடும் பொழுது இப்படி பாடுவார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யார் தெரியுமா? வஅன்த லம்மா உலித்த அஷ்ரகத்தில் அர்து வ அலாஅத் பினூரிகல் உஃபுக். தன் கண்மணி நாயகம் அவர்களே, நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் பூமியெல்லாம் உங்களுடைய நூர் என்ற சுடரினால் ஒளி வீச ஆரம்பித்து விட்டது, உங்கள் ஒளியினால் வானத்திற்கு ஒளி கிடைத்தது. ஃபநஹ்னு ஃபீ ذلك الضياء وبالنور
வசுபிலி ரஷாதி நஹ்தரிகு. யா ரசூலல்லாஹ், வானம் பூமி போன்ற பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் உங்கள் பிச்சையில் ஒளி பெற்றது என்று சொன்னால், நாங்களும் அந்த வெளிச்சத்தில், சத்தியத்தில், நேர்வழியில் உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒளிதான் எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் படித்த கவிதைகளை நாம் பார்க்கிறோம். எனவே கண்மணி நாயகம் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடத்திலிருந்து நிச்சயமாக உங்களிடம் நபி என்ற மனிதர் வரவில்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து நூர் என்ற ஒளிதான், பேரொளிதான் வந்தது. அந்த ஆமினா ஈண்டெடுத்த பிரகாசம் மக்கமா நகரை மட்டுமல்ல, அகில உலகத்தையும் தன் ஒளியால் ஆட்கொள்ளக்கூடிய அந்த நாள் பெருமானாருடைய மீலாதுடைய துவக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது.